இப்போ நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம். ஸோ கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி ஓகேவா, இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் சி, பி இன்டர்செக்ஷன் டி ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி ஓகேவா. ஸோ ஏ என்னது 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சி வந்துட்டு என்ன 3, 4 ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன நம்பர் இருக்குது, 1 இருக்கா இல்லை, 2 இருக்கா இல்லை, 3 ரெண்டுத்துலேயுமே இருக்கா. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 3 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்டர்செக்ஷன் டி ஓகேவா. ஸோ பி வந்துட்டு எவ்வளோ 2, 3, 5 அடுத்தது டி வந்துட்டு எவ்வளோ 1, 3, 5 ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா என்ன காமனாக இருக்கிறது. ஸோ 3யும் 5ம் காமனாக இருக்கா. ஸோ அப்போ 3, 5 ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஓகேவா. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது என்ன 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 3, 5. ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ இது கூட இதை ரெண்டுத்தையும் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ 3, 3, 5. ஸோ இதானே இதோட ஆன்சர் ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லைனா எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம் ஓகேவா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ், ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் ஆர்ஹெச்எஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போமா, என்னது ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி ஓகேவா. ஸோ ஏங்கிறது என்ன 1, 2, 3 கிராஸ் பிங்கிறது என்னது 2, 3, 5. கிராஸ்னால் என்ன அர்த்தம், ஒன்று கூட எல்லாத்தையுமே நம்ம கமா போட்டு ப்ராக்கெட்குள்ளே எழுதணுமா. ஸோ அப்போ அதே மாதிரி எழுதுவோமா. ஸோ ஃபஸ்ட்டு 1, 2, 1, 3 அடுத்தது 1, 5. ஸோ நெக்ஸ்ட்டு 2 கூட பண்ண போகிறோம். 2, 2, 2, 3, 2, 5. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது 3யா. ஸோ 3, 2, 3, 3, 3, 5 ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது ஏ கிராஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சி கிராஸ் டி. ஸோ சி கிராஸ் டி, சியும் டியும் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன 3யா. ஸோ 3 கூட இது 3. ஸோ 3, 1, 3, 3, 3, 5 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன 4 கூட எழுதணும். ஸோ அப்போ 4, 1, 4, 3 அண்ட் 4, 5 ஓகேவா. ஸோ இது வந்து சி கிராஸ் டி. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பிக்கும் இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி ஓகேவா. சி கிராஸ் டிக்கும் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல ஏ கிராஸ் பி எடுத்து எழுதிக்கலாமா. ஸோ என்னெல்லாம் வரும் 1, 2, 1, 3, 1, 5 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 3, 2, 5. ஸோ இதுவும் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது 3யா. ஸோ 3, 2, 3, 3, 3, 5 ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு என்னது ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன். ஸோ சி கிராஸ் டி வந்துட்டு என்னது 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5 ஓகேவா. ஸோ இதானே. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஓகேவா. ஸோ 1ல் வந்துட்டு ஏதாவது இருக்கா, இல்லை 3ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ 3லேருந்து எடுத்துக்கலாமா. ஸோ 3, 2 இருக்குது, இங்கே இருக்கா, இல்லை 3, 3 இருக்குது, இங்கேயும் இருக்குது ஓகேவா. ஸோ அடுத்தது 3, 5 இந்த சைடு இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் 3, 5 இருக்குது, 4லாம் இல்லை ஓகேவா. ஸோ அப்போ இதில் காமனாக நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது, 3, 3யும் 3, 5ம் வந்துட்டு காமனாக இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 2 அதாவது ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ எல்ஹெச்எஸும் 3, 3, 3, 5 தான், ஆர்ஹெச்எஸும் 3, 3, 3, 5 தான் ஓகேவா. ஸோ அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா. ஸோ இதோட கன்க்ளூஷன் எப்படி நம்ம எழுதிக்கலாம், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி என்ன கொஷின்னு ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி is equal to A cross B intersection C cross D
ஓகேவா? ஸோ இது 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோமா? இதில் ட்ரூவான்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லிடலாம்? எஸ், இட் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ புரிஞ்சுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.